வாக்கிங் போற பார்க்குக்கு நடுவுல ஒரு கடையை போட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. ஹோம்மேட் ப்ரௌனி பண்ணிருக்கேன் சார். ஹோம்மேட் ப்ரௌனியா? ஆமாங்க சார். இது எப்படி கடை மாதிரியா இல்ல? இது நாங்களே பண்றோம் சார். நீங்களே பண்றீங்களா? நாங்களே வீட்ல பண்ணி. ஆஹா, பரவாயில்லையேப்பா. அடுப்பூதும் பெண்களுக்கு பிசினஸ் எதுக்குன்ற காலத்துல ஒரு பெண் வந்து இப்படி வெளியில வந்து ஒரு ப்ரௌனி கடை போட்டு பண்றது வந்து எனக்கு உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயா கொடுங்க. நாடு முன்னேறிடுச்சு. இப்படித்தான் இருக்கணும். சும்மா ஹஸ்பண்டே நம்பிட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட். அவன் சம்பாரிச்சாதான் உண்டா? நம்மளும் இந்த மாதிரி குடும்பத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி வாழணும். அப்பதான் பேலன்ஸ்டா வாழ முடியுங்கிறத வந்து இந்த பெண் வந்து நிரூபிச்சிருக்காங்க. இந்த தருணத்துல இந்த பெண்ணுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளவுமா ரேட்டு? 75 சார். 75 ரூபாயா? ஆனா நீங்க எனக்கு இவ்ளோ பாராட்டு கொடுத்தீங்க. உங்களுக்கு மட்டும் ஃப்ரீ சார். எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க சார். சூப்பர். வாழ்க வளமுடன். Thank you சார். உன்னைத்தானே ப்ரௌனினா? ப்ரௌனியா? ப்ரௌனினா? மறுபடியுமா? ஆனா வீட்லயே செஞ்சதுனா ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும். இங்க ஒரு பொம்பளை வச்சிருந்துச்சு, இங்க ஒரு பொண்ணு வச்சிருக்கே. எவ்வளவுமா? 80னா? 80 ரூபாயா? ரெண்டு கடை போட்டுருக்காங்க. ஏமா வாழ்த்துக்கள்மா. அப்படித்தான் இருக்கணும். அப்படித்தான் பண்ணணும். Thank you ண்ணா. ஏன்டா இது? தேவடா. என்னங்கடா இது? எத்தனை ஹஸ்பண்ட் வரலாமா? இல்ல அவரு வேலைக்கு போயிருக்காருங்க. வேலைக்கு போயிருக்காரா? மனுஷனா அவலாம் நிற மாசம் பிள்ளைய வந்து இப்படி வந்து நின்னு ப்ரௌனி விக்க விட்டுருக்கானே. அப்படி என்ன அவன் சம்பாதிக்கணும்? நான் நர மாசம் இவர் 5 மாசம் 5 மாசம் ஒத்து பாருங்க. லூஸ் சட்டை போட்டு ஏமாத்துறாங்க அவலாம். அம்மா என்ன என்ன நான் மாசமா இருக்கேன் சொன்னா நான் சும்மா தொப்பா அது வந்து சும்மா அது. சரி விடுங்க. நீங்க ஒன்னு சொன்னீங்க, நான் ஒன்னு சொன்னேன். அதோட முடிஞ்சு போச்சு. பேசக்கூடாது. ஒரு பார்க்குக்கு ஒருத்தர் கடையை போட்டா பரவாயில்ல. பார்க்குக்கு 15 பேர் ப்ரௌனி கடை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா எப்படி ஓடும்? யோசிக்க மாட்டீங்களா? ரீல்ஸ்ல பாத்துட்டேன். ரீல்ஸ்ல எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டான்னா அதை நானும் பண்ணுவேன் ஒத்த கால்ல நின்னு அதை பண்ணியே தீர்வேன் பண்றீங்க. இந்த அம்மா மட்டும் இல்ல, நிறைய பேர் இது ஒரு வேலையா பண்ணி தீர்றாங்க. என்ன ஆமாங்கற? உமன் எம்பவர்மென்ட். இதெல்லாம் நீங்க தப்பா பேசுறீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாமா? ஒரு பார்க்குக்கு ஒரு 2 பேர் கடை போடுங்க. 15 பேரா போடுவீங்க. இல்ல இந்த பிசினஸ் ஒழிக்கிற வரைக்கும் நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த பிசினஸ் ஒழிச்சு கட்டாங்க அப்புறம் திருப்பி அடுத்த பிசினஸ்ல போயிடுவோம். ப்ரௌனியை பார்த்தாலே தலைவலி வந்து எல்லாம் ஓட போறேன். அதான் நடக்க போகுது. ஐயோ ஏமா என்னம்மா இந்த அம்மா பார்க்குக்கு நடுவுல தோசை சுட்டு வித்துக்கிருக்கு? அது தோசை இல்ல பேன் கேக். பேன் கேக்கா? அடுத்து அதையும் போடலாம்னு இருக்கேன் நானு. ஐயோ